ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய 4வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, பொறுமையை இழந்த விராட் கோலி அவர்கள் செய்த ஒரு காரணத்தினால தற்போது ஒரு இளம் வீரர் கூட விராட் கோலி அவர்களை தற்போது இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது விராட் கோலி அவர்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்படுது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய 4வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவும் மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த போட்டியை எந்த அணி வெல்றாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளில் நுழைய முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சமயம் ஏற்பட்டிருக்கு. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா அணியில் இளம் ஆட்டக்காரரான சாம் கான்ஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா 65 பந்துகளில் 60 ரன்களை குவித்தாங்க. இதில் 6 பவுண்டரி 2 சிக்ஸர்களும் அடங்கும். ஆட்டத்தினுடைய போக்கை மாற்றியது இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் பும்ரா அவர்கள் தன்னுடைய முதல் ஸ்பெல்லில் விக்கெட்டை வீழ்த்தாமல் விடவே மாட்டாங்க. ஆனால் இவங்க பும்ரா ஓவர்லேயே அதிகமான ரன்களை குவிச்சாங்க. இவர் பும்ரா ஓவர்லேயே ஒரு ஓவரில் 18 ரன்களும் மற்றொரு ஓவரில் 14 ரன்களும் தொடர்ச்சியாக பவுண்டரியும் சிக்ஸருமா விளாச பும்ரா அவர்களுக்கான ஒரு ரிதமே கிடைக்காம போயிடுச்சு. இதனால் அடுத்த முனையில் இருந்த மற்ற ஆஸ்திரேலிய வீரர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது இதன் மூலமாக ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் இழப்பிற்கு 474 ரன்களை குவிச்சிட்டாங்க. இந்த போட்டியில் சாம் கான்ஸ்டோஸ் அதிரடியாக விளையாடும் போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் ஸ்லெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எப்போதும் போல் வார்த்தையினால் ஸ்லெட்ஜ் பண்ணியிருந்தா இது பெரிய விஷயமா மாறி இருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா வேண்டுமென்று சாம் கான்ஸ்டோஸ் நடந்து வர வழியில் குறுக்க போய் அவங்க மேலே இடிச்சிட்டாங்க. இப்படி ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ணுறதன் மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபராதம் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஐசிசி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 20% மட்டுமே போட்டிக்கான கட்டணத்தில் இருந்து பிடித்தம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இவருக்கு டிமெரிட்ஸ் பாயிண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தற்போது இந்த தொடருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சாம் கான்ஸ்டோஸ் ஒரு பேட்டியில் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் வீரர்னா அது விராட் கோலி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு இக்கட்டான சமயத்தில் ஒரு வீரருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஷேன் வாட்சன் சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட பேர் தான் சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு விராட் கோலியை இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒரு தீவிரமான ரசிகரும் கூட. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. அதுவும் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மா விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும் ஓரளவு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு தவறை செஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு குயிக் சிங்கிளுக்கு ஜெய்ஸ்வால் அவர்களிடம் அவங்க கொடுத்த காலை இவங்க மறுப்பு தெரிவிக்க ரன் அவுட் ஆகிட்டாங்க ஜெய்ஸ்வால். அதன் பிறகு அடுத்த 2வது ஓவரிலேயே விராட் கோலி தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறும்போது ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா விராட் கோலியை நோக்கி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாது சாம் கான்ஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா மைதானத்தில் இருந்து கொண்டு விராட் கோலி அவர்கள் வெளியேறும்போது ரொம்பவே அவங்களை நோக்கி இவங்க கேலிக்கான சில சைகைகளை காட்டி விராட் கோலியை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ரசிகர்களை கை காட்டி எழுந்து நின்று விராட் கோலியை கேலி பண்ணும் விதமாக சில சைகைகளை இவங்க காட்ட ரசிகர்கள் அதிகமாக விராட் கோலியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது விராட் கோலி பொறுமையை இழந்து ரசிகர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி விராட் கோலிக்கு ஒரு தீவிரமான ரசிகராக இருந்த சாம் கான்ஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தினால விராட் கோலியை மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு வீரராக மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.